மீண்டும் ரோகன் எடுத்த பந்து ஜெர்மனி எடுக்க அடித்த பந்து ஆரணின் கையில் பட்டு உள்ளது. ஆஜா எடுத்த பந்து டச் பண்ணி ரோகன் எடுத்த பந்து விக்கி பந்து எடுக்க பாலா இடத்துக்கு தாமதன் இடப்பாக எடுத்து ஒரு புள்ளி எங்கே அருணின் பிரபாகர் 22-17 பிரபாகர் எடுத்த பந்து அருண் பந்து எடுக்க தீபநாத் தூக்க ரோகன் விக்கி பந்து எடுக்க பாலா தூக்க தாமதன் அடித்த பந்து ரோகன் பந்து எடுக்க விக்கி பாலா தூக்க ஜெர்மனி இடமாட்ட லேசாக அடிக்க டிஃபென்ஸை ரோகன் செய்ய அருமையான ஆட்டம் அது விக்கி ஜெர்மனி ஆட்டத்தை அடித்து ஒரு புள்ளியை பெற்று தருகிறார். 23வது புள்ளி ஜெர்மனி அடித்த பந்து அருண் பந்தை எடுக்க தீபன்ராஜ் ராஜா அடித்த பந்து ஆடுகளுக்கு உள்ளே பிடித்து போடப்படுகிறது. தாமு அண்ட் பாலா காம்பினேஷன் பாயிண்ட் 24 செட் பாயிண்ட் இருக்காங்க. 24-19 மீண்டும் ஓய்வு எடுக்கப்படுகிறது கோவை அணிக்காக. 24-19 முதல் சுற்று ஆட்டத்தில் 25-21 ஓய்வு நிறைவு பெறுகிறது. 24-19 24-19 ஜெரோம் வெனித் காஜா கிருஷ்ணா அருமையான டிஃபென்ஸ் செய்ய வேண்டும். இடம் பார்த்த ஒரு டிராப் அங்க தள்ள பாலா மீண்டும் காஜா கிருஷ்ணா இரண்டு ஆட்டக்காரர் சீமானும் ஜமீம் எடுக்க மீண்டும் லாக் செய்து நெப்போலியன் ஒரு புள்ளியை பெறுகின்றார். அருமையான பிளாக் அடித்த பந்து விக்கி பந்தை எடுக்க பாலா என்ன பார்த்து தள்ள தயாராக ரோகன் இந்த முறை தீபன் தூக்க மீண்டும் ஒரு டிராப்பை போட்ட நெப்போலியன் இந்த விக்கி எடுத்த பந்து ஆஜா எடுக்க தீபன்ராஜ் அருண் ஆட்சி எடுத்த பந்து பிடிக்கப்படுகிறது. மணி சத்ரியன் ராகுல் சென்னை அணி ராகுல் எடுத்த பந்து மீண்டும் பிடிக்கப்படுகிறது. கார்த்தி ரெடியை மீண்டும் அங்கே முத்து மணி காம்பினேஷன் ராகுலியை 10 பாயிண்ட். சென்னை அணி வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பின்களத்தில் இருந்து பிரவீன்குமார் அடித்த பந்து கோட்டிற்கு வெளியே ஆனால் வளைந்தது. 6-10 பழனிசார் உடனே அடித்த பந்து இளமாறன் பந்தை எடுக்க இடது கையில் தள்ளி ஒரு புள்ளி. அருமையான ஆட்டத்தை முத்து அங்கே ஆட 11வது புள்ளியை பெறுகிறது சென்னை. அரவிந்தன் மீண்டும் பதிலுக்கு முத்து சொல்லி வைத்தார் போல் முத்து 12வது புள்ளியோடு இந்த முறை மிக சிறந்த அடியது. அணித்தலைவருக்கு அவருக்கான அற்புதமான அடியது. பிரவீன்குமார் 8வது புள்ளியை பெற்று தருகிறார். 8-12 8 பால். கார்த்தி எடுத்த பந்து இந்த முறை சத்ரியன் ஹரிகிருஷ்ணன் எடுத்த பந்து சத்ரியன் பந்து எடுக்க இந்த முறை புள்ளி இன்னும் அடித்த பந்து மிகச் சிறந்த ஒரு அடியை பழனி அடித்த பந்து பிரவீன் அடித்த பந்து இந்த முறை மணி அடித்திருக்கின்றார். டிஃபென்ஸ் செய்யப்படுகிறது. மீண்டும் இளமாறன் அடித்த பந்து இளமாறன் எடுக்க மணி அடித்த பந்து மீண்டும் டிஃபென்ஸ் செய்யப்படுகிறது. இந்த முறை பிரசன்னராஜா அடித்து ஒரு புள்ளியை பெறுகின்றார். மீது கைப்பட்ட காரணத்தால் காசு கட்டியா இல்லையா வராங்களாம். இந்த முறை சிறப்பான அடி மணி அடித்த பந்து டிஃபென்ஸ் செய்யப்படுகிறது. மீண்டும் தூக்கப்பட்டு பிரச்சனை வலைக்கு உள்ளே அடித்தார். 17வது ராகுல் எடுத்த பந்து கார்த்தி எடுக்க பழனி தள்ளிய பந்து சத்ரியன் உள்ளே தள்ள மீண்டும் கார்த்தி எடுத்த பந்து இளமரன் எடுக்க மீண்டும் முத்து உயர தூக்க சத்ரியன் எடுத்த பந்து லேசாகும். இந்த முறை பிரசன்னா சரியான டிஃபென்ஸ் ஆட மீண்டும் பந்து டிராப்பை போட்டார் எடுத்தார்கள். மீண்டும் இடம் பார்த்து அருமையான ஒரு ஆட்டம் அது. ராகுல் அடித்த பந்து
மீண்டும் அரவிந்தன். இந்த முறை ராகுல். எடுக்கப்பட்டு அஸ்வினின் சிறப்பான ஆட்டம். அது ஈடம் பார்த்து தள்ளிதான் சரியாக அங்கே பலனை எடுக்க மீண்டும் கார்த்தி அடித்து 14-19. திருவாரூர் அணி 14, சென்னை அணி 19. உடனே அடித்த பந்து அஸ்வின் பந்தை எடுக்க பிரவீன் அங்கே வலையை தொங்கி மணி அடித்த பந்து மணி அடித்த பந்து எடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி இடது கையில் தள்ளினார் அங்கே அரவிந்தன். இடம் பார்த்து சரியான இடத்தில் காத்தி அடித்த ஒரு புள்ளியை பெற்று தருகிறார். அணிக்கும் 16, 16-20. சத்திரியன் அடித்த பந்து அருமையான ஆட்டம். அது 21வது புள்ளியை பெறு. முத்து அடித்த பந்து எடுக்கப்படுகிறது. இந்த முறை பிரவீன் ஒரு டிராப்பை போட இளமாறன் எடுக்க மீண்டும் முத்து உயர தூக்க சத்திரியன் அடித்த பந்து வலைக்கு உள்ளே. அஸ்வின் பந்து எடுக்க இந்த முறை சத்திரியன் என்ன அடியது. 22-17 சென்னை சர்வ். பிரசன்னராஜா இடம் பார்த்து ஒரு டிராப்பை போட அங்க முத்து எடுக்க இந்த முறை ராகுலின் பதிலுக்கு கார்த்தி எடுத்து கொடுத்த பந்து இடம் பார்த்து அடித்தார். அந்த எடுக்க செல்வம் அடித்த பந்து டிஃபென்ஸ் செய்யப்படுகிறது. இந்த முறை பிரசன்னராஜா போட்டிக்கு வெளியே அடிக்க 23. செல்வம் அடித்த பந்து பழனி அடித்த பந்து பிடிக்கப்படுகிறது. மணி ஆட்டத்தை நிறைவு செய்கின்றார். 2-1 என்ற செட் கணக்கில் முன்னிலை வகிக்கிறது சென்னை அணி. கொஞ்சம் ஹைட் ஓவர் ஆடுறது கொஞ்சம் ஜவல ஹைட் ஓவர் ஆடுறான். போஸ்ட் கேர் பண்ணடா போடா. நான் ஆல்ரெடி செட் பண்ணி தரேன். சென்னை அணிக்காக இந்த மாதிரி சத்திரியன் அருமையான அங்க டிஃபென்ஸ் செய்யாங்க. இந்த முறை கிடைத்த வாய்ப்பை சரி அடித்த பந்து அரவிந்தன் எடுத்து ராகுல் அடித்த பந்து பிளாக் செய்யப்படுகிறது. அஸ்வின் அங்கே டைவ். ஹரி அடித்த பந்து இளமாறன் அடித்தார். ஹரி 4-1. செல்வம் இடம் பார்த்து அழகான கார்த்தி முன்னே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அணித்தலைவர் பிரவீன் 5வது புள்ளியை பெற்று தருகிறார். மணி கேட்டு வாங்கி அடித்தார். அது பிளாக் செய்யப்படுகிறது. கிடைத்த வாய்ப்பை இளமாறன் அடித்த பந்து பிரசன்னராஜா பந்தை எடுக்க தயாராக இங்கே இளமாறன் இடது கையில் தள்ளினார். அங்கே முந்து லேசாடாடி 6-3 பிரசன்னா. இளமாறன் பந்தை எடுக்க ராகுல் அடித்த பந்து பிளாக் செய்யப்படுகிறது. மீண்டும் மணி அங்கே உயர்த்துங்க. ராகுல் உடனே அணித்தலைவர் பிரவீன் அடித்த பந்து எடுக்கப்படுகிறது. மீண்டும் மணி அங்கே பிளாக் செய்ய பின்களத்தில் இருந்து அணித்தலைவர் அடித்த பந்து அதுவும் எடுக்கப்படுகிறது. ராகுல் அடித்த பந்து கோட்டிற்கு வெளியே. 7-3 மணி அடித்த பந்து அருமையான பிளாக். அது சன்னா 8-3. ராகுல் தள்ளிய பந்து கார்த்தி அடிக்க அஸ்வின் எடுக்க முத்து உயர தூக்க ராகுல் அடித்தார். அந்த அடி பிடிக்கப்படுகிறது. மீண்டும் அஸ்வின். இந்த முறை முத்து அடித்த பந்து மிக சிறந்த ஒரு அடியது. அதுவும் டிஃபென்ஸ் செய்யப்படுகிறது. அரவிந்தன் தள்ளிய பந்து மணிக்கு மணி இடம் பார்த்து பின்களத்திலிருந்து அணித்தலைவர் பிரவீன் அடித்த பந்து மீண்டும் அருமையான ஒரு ஆட்டத்தை அங்கே அணித்தலைவர் ஆட இளமாறன் தள்ளிய பந்து பின்களத்திலிருந்து பிரசன்னராஜா. ராகுல் சிறப்பான ராகுல்
பழனி அடித்த பந்து அஸ்வின் பந்தை எடுக்க இந்த முறை சத்ரியன் ரவுண்ட் ஆஃப் ஷாட் அருமையான அடியது. மணி அடித்த சர்வீஸ் முறை கார்த்தி அரவிந்தன் அடித்த அடி இளமாறன் எடுக்க செல்வம் முத்து முறை மிகச்சிறந்த அடியை பிரவீன் அடித்தார். சத்ரியன் அடித்த பந்தை அவருக்கு அடித்து பிடித்து போட்டார்கள். இளமாறன் வேகத்தை குறைத்து விவேக் பிரவீன் இடம் பார்த்து ஒரு டிராப்பை போட இளமாறன் செல்வம் அடி பிளாக் செய்யப்படுகிறது. முத்து உயர தூக்க ராகுல் அடித்த பந்து பிளாக் செய்யப்படுகிறது. அருமையான பிளாக்கர் ஹரி சத்ரியன் பந்தை எடுக்க முத்து உயர தூக்க செல்வம் அடித்த அடி ஹரி அருமையான ஆட்டம் அது டிஃபன் செய்யப்படுகிறது. மீண்டும் சத்ரியன் பந்தை எடுக்க இந்த முறை இளமாறன் அடித்த அடி பிளாக் செய்யப்படுகிறது. ஹரி ஹரி சத்ரியன் பந்தை எடுக்க செல்வம் பதிலுக்கு என்ன அழகான அடியது. இன்னும் அருமையான பிடியது ராகுல். 16-9 பிரவீன் அஸ்வின் பந்தை எடுக்க ராகுல் தள்ளிய பந்து கார்த்தி பந்தை எடுக்க இந்த முறை பறந்து தாக்கினார் பிரவீன். மீண்டும் பதிலுக்கு அருமையான 17-9 பிரவீன் அடித்த அருமையான சர்வீஸ் புள்ளி கணக்கில். சத்ரியன் பந்தை எடுக்க மணி போட்ட டிராப் அருமையான சர்வீஸ். கார்த்தி பந்தை எடுக்க பிரசன்னராஜா அடித்த பந்து மணி வெளியே பிரசன்னா அடித்த பந்து அஸ்வின் பந்தை எடுக்க இடம் பார்த்து தள்ளி அங்கே தயாராக பழனி பந்தை எடுக்க பழனி அடித்த பந்து 20வது புள்ளியை பெற்ற பழனி. இந்த முறை சத்ரியன் அடித்த பந்து அருமையான டச் அவுட் இல்ல. மணி அடித்த சர்வீஸ் சன்னா பந்தை எடுக்க இந்த முறை இடம் பார்த்து கார்த்தி 21-12 இலக்கங்கள் மாறி இருக்கிறது. 21-12 மீண்டும் சத்ரியன் இந்த முறை 13வது புள்ளியை பெறுகிறது. சென்னை வலைக்குள்ள 20 கார்த்தி அடித்த பந்து 14-22 அருமையான சர்வீஸ் அது. இந்த முறை அடித்த பிரவீன் அடித்த பந்து ராகுல் பிளாக் செய்தார். மீண்டும் உயர தூக்க இளமாறன் அடித்த பந்து டைவ் செய்தாங்க. பியூட்டிஃபுல் ஷாட் பறந்து தாக்கி இந்த முறை பந்து செல்வம் அடித்த பந்து இந்த முறை சிறப்பான ஆடியது. செட் பாயிண்டிற்காக 16 இளமாறன் அடித்து ஒரு டச் அவுட் முறையில் அடித்து ஒரு புள்ளி 15 தலை மீது எடுத்து ஆடுகளம் மாற்றப்படும். பள்ளி சீருடை வழங்கப்படுகிறது. மேலும் நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கார்த்தி அடித்த பந்து சத்ரியன் பந்தை எடுக்க இந்த முறை செல்வம் அடித்த பந்து பிளாக் செய்யப்படுகிறது. மீண்டும் பிரசன்னராஜா அடித்த பந்து கோட்டிற்கு வெளியே. முதல் 15 புள்ளிகளை எந்த அணி பெறுமோ அந்த அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். ஹரி அடித்த பந்து சத்ரியன் பந்தை எடுக்க முத்து உயர தூக்க இந்த முறை இளமாறன் அடித்த பந்து
அருமையான டிஃபென்ஸ் என்று சொல்ல வேண்டும். மீண்டும் இளமாறனுக்கு இந்த முறை டபுள் பிளாக் போட்டிருக்கின்றார்கள். மீண்டும் இளமாறன் ஒரு டிராப்பை போட டைவ் அடித்து முன்னாலே வந்தார் கார்த்தி. அடித்த பிரவீன் அடித்த ஆடுகளத்திற்கு உள்ள கொடுங்க சீக்கிரம். 3-2. ஹரி அடித்த பந்து ஸ்வென் பந்தை எடுக்க இந்த மாதிரி தூக்க செல்வம் அடித்த பந்து போட்டிருக்கு. அருமையான டச் அவுட். செல்வம் அடித்த பந்து இந்த முறை பந்து தூக்கப்படுகிறது. பிரசன்னராஜா அடித்த பந்து கோட்டிற்கு. திருவாரூர் 4 சென்னை 3. பிரவீன் அடித்த பந்து அரவிந்தன் பந்தை எடுக்க மணி இந்த முறை அடித்த பந்து அருமையான கார்த்திக் டிஃபென்ஸ் ஆட மீண்டும் பின்களத்தில் இருந்து பிரவீன் அடித்த பந்து மின்னல் வேக தாக்குதல் ஆஃப் திருவாரூர் 5-3. பிரவீன் அடித்த பந்து இந்த முறை டிஃபென்ஸ் ஆடுகிறார். இளமாறன் தூக்கிய பந்து ராகுல் லேசாக அடித்த பந்து எடுத்து கொடுக்கப்பட்டு மணி அடித்த பந்து எடுக்கப்பட முத்து தூக்க மீண்டும் இடம் பார்த்து அருமையான பால் டைவிங் டிஃபென்ஸ் லிப்ரோ. அஸ்வின் இம்முறை மணி மீண்டும் டிராப்பை போட இளமாறன் அடித்த பந்து பிரசன்னராஜா அடித்த பந்து முத்து தள்ள அது எடுத்துக்கொண்டு முத்து இளமாறன் அடித்த பந்து அதுல பிரசன்னா அடித்த பந்து அஸ்வின் எடுக்க இடது கையில் அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்டத்தை திருவாரூர் அணி ஆட அஸ்வின் எடுக்க இடது கையில் மீண்டும் தள்ளி முத்து ஒரு புள்ளி. பிரசன்னா எடுக்க அவரை கார்த்தி அடித்த பந்து பிளாக் செய்யப்படுகிறது. மீண்டும் மிதுன் எடுக்க மீண்டும் கார்த்தி ராகுல் மீண்டும் 9-7. அரவிந்தன் திருவாரூர் அணி 9 புள்ளிகளையும் 7 புள்ளிகளோடு சென்னை அணியும். அரவிந்தன் அடித்த பந்து இளமாறன் பந்து எடுக்க முத்து உயர்த்த என்ன அடியாது எந்த கத்திரினும் மிக முத்து சென்னை அணிக்காக முத்து அடித்த பந்து எடுக்கப்படுகிறது. பிரசன்னா இந்த மாதிரி அணி தர பிரவீன் அடித்த பந்து ஒரு புள்ளியோடு 10-8. கார்த்திக் அடித்த பந்து அஸ்வின் பந்தை எடுக்க முத்து உயர தூக்க இந்த முறை மீண்டும் சத்திரியன் அடித்த பந்து 9வது புள்ளியை பெற்று தருகிறது. சத்திரியன் அடித்த பந்து இந்த மாதிரி பந்து தூக்கப்படுகிறது. பின்காலத்திலிருந்து பாய்ந்து வந்து ஒரு டிராப்பை போட்டால் அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இல்லை. சென்னை அணிக்காக 10-10 என்ற புள்ளி கணக்கில் சத்திரியன் அடித்த பந்து மிதுனால் எடுக்கப்படுகிறது. பிரசன்னராஜா அடித்த பந்து இந்த முறை ராகுல் இடம் பார்த்து ஒரு டிராப்பை போட்டு டைவ் அடித்தாங்க பிரசன்னா. மீண்டும் பிரவீன் தள்ளிய பந்து ஒரு புள்ளி அருமையான ஒரு டிராப் இல்லை. மீண்டும் பந்து தூக்கப்படுகிறது. பிரசன்னா இடது கையில் தள்ளினார் டபுள் கான்டாக்ட். சத்திரியன் 11-10 என்ற புள்ளி கணக்கில் சத்திரியன் அடித்த பந்து ஹரிகிருஷ்ணன் அடித்த பந்து சத்திரியன் பந்து எடுக்க முத்து உயர தூக்க பின்களத்தினாக அருமையான ஒரு பிளாக்கை செய்து இளமாறன் அடித்த பந்து பிளாக் செய்யப்படுகிறது. 11. ஹரி ஓய்வு கேட்கும். இரு அணி வீரர்களும் தலா ஒரு முறை ஓய்வினை கேட்டு பெற்றிருக்கின்றார்கள். ஹரிகிருஷ்ணன் 12-11 திருவாரூர் அணிக்காக. ஹரி அடித்த பந்து சத்திரியன் பந்தை எடுக்க செல்வம் அடித்த பந்து ஒரு புள்ளியோடு வருகிறது. செல்வம் அடித்த பந்து டைவ் அடித்த எடுத்தார். பின்களத்திலிருந்து மிகச்சிறந்த பிரவீன் the captain of திருவாரூர் 13-12. பிரவீன் அடித்த பந்து இந்த முறை ராகுல் அடித்த பந்து பிளாக் செய்யப்படுகிறது. 14வது புள்ளியை பெறுகிறது திருவாரூர். ஒரு கட்டத்தில் 11 புள்ளிகளை சென்னை அணி பெற்றிருந்தது. 10 புள்ளிகளோடு திருவாரூர் இருந்தது. இப்பொழுது 14-12 14-12. பந்தை எடுக்க முத்து உயர தூக்க இந்த முறை இளமாறன் ஆட்டத்தை நிறைவு செய்கிறது திருவாரூர் வெற்றி. 3-2 என்ற சுற்று கணக்கில் திருவாரூர் அணி சென்னை அணியை வீழ்த்தியிருக்கின்றது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் வெற்றி வாய்ப்பை இழந்த வீரர்களுக்கும்
வெஸ்டர்ன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நடத்தப்படும் 13ஆம் ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்து போட்டியினுடைய 2ஆம் நாள் ஆட்டத்தினுடைய மாலை நேர 2வது பகுதி ஆட்டம். இந்த ஆட்டத்தில் கோவை சான்ஸ்பரியல் அணியினரும் சென்னை அணியினரும் ஆடுகளத்திலே சிறப்பு விருந்தினர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள். குவைத் காதர் சுல்தான், முன்னாள் விளையாட்டு வீரர் நசீர், சாரா கல்யாண மண்டப உரிமையாளர் அகமத், முன்னாள் விளையாட்டு வீரர் நூர்தீன், டைனமிக் தாஜுதீன், ஹாஜா மட்டன் ஸ்டார், மாலிக் நிஜாம் மட்டன் ஸ்டார் ஆகியோர் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். அபிஷியல் ஃபர்ஸ்ட் ரெஃபரி மிஸ்டர் பாரதி, தமிழ்நாடு ஸ்டேட். செகண்ட் ரெஃபரி மிஸ்டர் செந்தில், தமிழ்நாடு ஸ்டேட். முதலில் சென்னை அணி வீரர்கள். சென்னை is number 4 Mani, number 1 Satriyan, number 14 Ilamaran, number 7 Rahul, number 6 Muthu, number 5 Selvam, number 10 Sadish and Libro. This number 11 Ashwin. Huawei, this number 10 Napoleon, this number 14 Arun, this number 1 Khaja Hussain, this number 5 Gokul, this number 12 Rohan, this number 7 Deepan Raj, this number 4 Jay Kumar and just number 6 Libro Vishnu. சிறப்பு விருந்தினர்கள் ஆட்டக்காரர்களுக்கு கையிலேயே வந்து விட்டார்கள். விளையாட்டு போட்டியானது சற்று நேரத்தில் துவங்க இருக்கின்றது. Best of 5 sets. தண்ணி போயிட்டு நம்மளாம் எப்போ ஆள வருது? நெப்போலியன் போட்ட டிராப் எடுக்கப்படுகிறது. பின்களத்திலிருந்து இளமாறன் அடித்த பந்து ஆஜா சத்ரியன் அடித்து ஒரு புள்ளியை பெறுகின்றார். சத்ரியன் நெப்போலியன் அடித்த பந்து அஸ்வின் அடிக்க நடுவர் அறிவிக்கின்றார். செல்வம் அடித்த பந்து ஆறு அடித்த பந்து செல்வம் அடித்த பந்து ஓட்டிற்குரிய 3வது புள்ளியை பெறுகிறது கோவை. 3 பாயிண்ட் கோவை அணிக்காக 3 புள்ளி கணக்கில் என்ன பார்த்து டிராப்பை போட பாஜாலி எடுத்த பந்து அருண் பந்து எடுக்க 7வது புள்ளி சென்னை அணிக்கு. 7-3 ராகுல்
அவர் அடித்த பந்து விஷ்ணு பந்தை எடுக்க இந்த முறை தூக்க இடம் பார்த்து டிராப்பை தள்ளி அருண் ஒரு புள்ளியை பெற்றுத் தருகிறார். கோவை அணிக்கு 4வது புள்ளி. 4-9 4-9. அருண் அருண் அடித்த பந்து சத்திரியன் பந்து எடுக்க மணி இடம் பார்த்து சரியான அடியது. 10வது புள்ளியை பெறுகிறது சென்னை. 10-4. பந்து எடுக்க 11வது புள்ளியை பெறுகிறது சென்னை. இளமாறன் அருண் பந்தை எடுக்க தீபன் கோகுல் லேசான அடி அடிக்க இளமாறன் இடதுகையில் அருமையான 40 முத்து. 12-4. மீண்டும் இளமாறன் 12-4. மோகன் பந்தை எடுக்க விஷ்ணு தள்ளிய பந்து ராகுல் முறை அருமையான அடியது. கோகுலுக்கும் தீபனுக்கும் இடையிலே பந்தை சருகி ஜெரோமினி அவர்களுடைய ஊரை சேர்ந்த கைப்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் இளமாறன் அடித்த பந்து வெளியே சென்ற பந்து காஜாவின் கையை முத்தமிட்டு வெளியே செல்ல 16வது புள்ளியை பெறுகிறது சென்னை. 16-4. 64. இளமாறன் இந்த முறை ரோகன் அடித்த பந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு கோவை அணிக்கு ஒரு 16 கோவல். அணி அடித்த பந்து டிஃபென்ஸ் செய்யப்படுகிறது. மீண்டும் இந்த முறை சத்திரியன் வலைக்குள்ளே அடித்தார். 6வது புள்ளி கோவல். 6-16. விஷ்ணு பந்து எடுக்க இந்த முறை லேசாக அடிப்பது போல் பாசாங்கு செய்து மணி லேசான ஒரு தட்டு ஒரு புள்ளி. 17வது புள்ளியை பெறுகிறது சென்னை. 6 புள்ளிகளோடு கோவை. 17-6. மணியிடம் பார்த்து செல்வம் அடித்த பந்து அருணுக்கு முன்னால் விழுகிறது. கோவை அணி வீரர்கள் என்ன கலக்கம் அடைந்தார்கள் தெரியவில்லை. மொத்தம் 19-8. அருமையாக போட்டார். ஆனால் பலன் இல்லை. ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியைச் சேர்ந்த ஜெர்சி நம்பர் 11 பாலமுருகன் மற்றும் ஜெர்சி நம்பர் 5 விக்கி இவர்கள் இருவரும் தமிழக முதலமைச்சர் கோப்பை கைப்பந்து போட்டியில் முதலிடத்தை பெற்று தலா 1 லட்சம் ரூபாய் பரிசினை பெற்றவர்கள். ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போட்டியில் இயற்கையின் சீற்றத்தை விட இரு அணியினர்களின் சீற்றம் மிக அதிகமாக இருப்பது பஞ்சமில்லை. பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய உற்சாகமே இந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு ஊக்கம். இதோ ஆரம்பித்து விட்டார்கள். ஜெர்சி நம்பர் 12 தாமோதரன் சென்னை வருமான வரித்துறை இன்கம் டாக்ஸ் அணியில் விளையாடியவர். செந்நிற உடையணிந்து ஆடுகளத்திற்குள்ளே பயிற்சியினை மேற்கொண்டிருக்கும் அணி வேலுடையார் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் திருவாரூர். ஜெர்சி நம்பர் 12 பிரவீன் குமார். ஜெர்சி நம்பர் 11 கார்த்திகேயன். ஜெர்சி நம்பர் 6 பிரசன்ன ராஜா. ஜெர்சி நம்பர் 16 அரவிந்த். ஜெர்சி நம்பர் 17 மதன் ராஜ். ஜெர்சி நம்பர் 19 திவாகர். and ஜெர்சி நம்பர் 7 திரை. கோச் எஸ் ஜெயபிரகாஷ். எஸ்என் ஸ்போர்ட்ஸ் கிளப் அதிராம்பட்டினம். ஜெர்சி நம்பர் 12 தாமோத்.
இல்லை கண்டு கூட கூடாது. இன்னும் சில மணி நேரங்களில் ஆட்டம் துவங்கவுள்ளதால் விளையாட்டு ரசிக பெருமக்கள் அனைவரும் விளையாட்டு மைதானத்தை நோக்கி வாரீர் வாரீர் என அன்போடு ஆட்டத்தினை துவங்கி வைப்பதற்காக சிறப்பு விருந்தினர்கள் வருகிறார்கள். முதலில் கூட கடைசியா சரி அடிப்பாங்கல்ல, அப்படியே படத்தை பார்க்க விடுங்க. 3 பேர்களுக்கு இலவசமாக ஏற்றி விடப்படும். சேர்ல கூட உட்காந்து இது பாலை பார்த்தேங்க வந்து உழுந்துருக்குங்க. அது நேரத்தை விழுந்துச்சு. சரி தலையிட்ட கம்பெனி இருக்குப்பா. அருமையான அடி அது. கார்த்தி இந்த முறை சரியாக பிரபாகரனுக்கு போஸ்ட் அமையவில்லை. 2வது புள்ளியை பெறுகிறது திருவாரூர். கார்த்திகேயன் ஆர்த்தி அடித்த பந்து விக்கி பந்தை எடுக்க இந்த முறை ஜெரோமினேட் மலை மீது கை என நடுவர் அறிவிக்கின்றார். 2 on விக்கி அடித்த சர்வீஸ். பியூட்டிஃபுல் ஷாட். 3-2 முறை ஜெரோமினேட் வேலுடையார் டிராப்பை போட்டார். இந்த முறை தாமோதரன் அடித்த பந்து டிஃபென்ஸ் செய்யப்படுகிறது. கோட்டிற்கு வெளியே. பாயிண்ட் கோஸ் டு பிரபாகரன். தமிழக அணிக்காக விளையாடுபவர். பிற இடம் பார்த்தாரு புள்ளி. அருமையான டிராப் வேலுடையார். கோட்டிற்கு 4-5 ஜெரோமினேட். இடது கையில் இடம் பார்த்து அருமோர் ரவீன்குமார் மிக சிறப்பாக அடித்தார். தாமோதரன் தூக்கிய பந்து இடம் பார்த்து தள்ளி. தாமோதரன் அடித்த பந்து பிறை பந்து எடுக்க இடம் பார்த்து 7-6. பழனி விக்கி அடித்த பந்து 7-8. டிராப்பை போட தாமோதரன் தயாராக இருக்க பின்களத்திலிருந்து ஜெரோமினேட் அடித்த பந்து மேலும் இந்த முறை பிரவீன்குமார் அடித்து ஒரு புள்ளியை பெற்றுத் தருகிறார். விக்கி ஒரு டிராப்பை போட மீண்டும் ஜெரோமினேட் பாலா தள்ளிய பந்து ஒரு புள்ளியோடு. பாலா அடித்த பந்து திரை பந்தை எடுக்க இந்த முறை சென்னை விக்னேஷ் அடித்த பந்து இந்த முறை மீண்டும் அரவிந்தன் அடித்து 11-9.
கோட்டிற்கு வெளியே 10வது புள்ளியை பெறுகிறது அதிராமம். கோட்டிற்கு வெளியே 16. ஆமோதரன் அடித்தாடி மீண்டும் பிறை. ஒரு அருமையான ஒரு டிராப். அது அருமையான சர்வீஸ். தாமோதரன் பந்து எடுக்க, தாமோதரனுக்கு இந்த முறை தாமோதரன் அடித்த பந்து மீண்டும் பிறை எடுக்க பிரசன்னராஜா இடம் பார்த்து இந்த முறை கார்த்திகையில் பந்து பிடிக்கப்படுகிறது. 16-16 16. நாம் அடித்த பந்து பிறையின் கைத்த பந்து. இந்த முறை மிக சிறப்பான அடியில் பழைய அடித்த பந்து ஒரு புள்ளியில் வருகிறது. 17-17. தாமோதரன் பந்தை எடுக்க மிக சிறப்பான அடியில் சிங்கப்பூர் சீமா. இவன் அடித்த பந்து பிறை எடுக்க இந்த முறை பின்காலத்திலிருந்து தாமோதரன் மீண்டும் மிக சிறப்பான டிஃபென்ஸை செய்கின்றார். பிறை எடுத்த பந்தை அருமையான ஆடியது தாமோதரன். சீமா 20-18. போட்டார் ஜெர்மனி பந்தை எடுக்க இந்த முறை விக்கி அடித்த பந்து பிளாக் செய்யப்படுகிறது. மீண்டும் பந்து உயர தூக்க கார்த்தி தள்ளிய பந்து மீண்டும் விக்கி மீண்டும் அங்கே பிளாக் செய்யப்படுகிறது. புள்ளி எல்லாம் பெற்ற வழியில் இருக்கு. 22-18. 23-18. Sima. ஆடுகளத்தை விட்டு வெளியடிக்கப்பட்ட ஆட்டம் நிறைய வருகிறது. பிரவீன் அடித்த பந்து தாமோதரன் பந்தை எடுக்க விக்கி அடித்த பந்து ஒரு புள்ளியை பெற்று தருகிறது. 13 விக்கி அடித்த பந்து பின்களத்திலிருந்து பிறை மீண்டும் ஒரு டிராப்பை அடித்த பந்து லைன் கட்டா இருக்கு. ஜமீல் அடித்திருக்கின்றார். ஜெரோம் எடுக்க பாலா தூக்க தாமோதரன் அடித்த பந்து அருமையான டிஃபென்ஸை அங்கே சொல்லிட்டு வேலை பார்க்க சொல்லிக்கலாம்ல. இடம் பார்த்து நல்ல ஒரு டிராப். அது நிச்சயமாக புள்ளியாக மாறும். 3 புள்ளிகள் எடுத்தால் திருவாரூர் அணி வெற்றி பெற்றதால் பிறை பந்தை எடுக்க மீண்டும் திருவாரூர் 15,000 பரிசையும் தட்டி செல்லும். பிரசன்னராஜா
ராமு அடித்த பந்து டச் அவுட் முறையில் ஒரு புள்ளி. முதலமைச்சர் பரிசு கோப்பைக்கான போட்டியில் ரூபாய் 1 லட்சம் பரிசை இடம் பார்த்து ஒரு டிராப். கார்த்தி அடித்த பந்து அடித்தார் ஜெரோம் பெனித். ராமு ஆட்டம் நிறைவு வருமா என்று பார்ப்போம். ரெடி பண்றாரு திரையும் கையால் அது முடியுமா? முடிந்த ஆட்டத்தை நிறைவு செய்கிறது திருவாரூர். மாநில அளவிலான இந்த கைப்பந்து போட்டியில் இந்த போட்டியை நடத்தும் அதிராம்பட்டினம் அணியினரை எதிர்த்து வேலுடையார் பிரெண்ட்ஸ் கிளப் அணியினர் 3-1 என்ற செட் கணக்கில் வென்று இந்த கோப்பையையும் 15,000 பரிசு தொகை தட்டிச் செல்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அன்பு நண்பர் ஷாகுல் அவர்கள் மிக சிறப்பான இந்த போட்டியானது இங்கு சிறப்பாக நடந்தேற இணைந்து இந்த போட்டி சிறப்பாக நடைபெற அவர் இங்கே நியாயமா அவர் வந்து அபிஷியல் ரெஃபரி பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் அந்த அன்அபிஷியல் மேட்ச்னால இது ஒரு பண்ண முடியல. அவர் வந்து ஸ்கோரராக இருந்து இந்த அணியை போட்டியை வெகு ஸ்போர்ட்ஸ் மன்சூர் அவர்கள் வழங்குவார். அவருக்கு கைப்பந்து போட்டியில் நடுவர் பணியினை மிக சிறப்பாக செய்த பாரதி அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு. கிரிக்கெட் கிளப்பினுடைய பிஸ்மில்லா கான் நடுவர் செந்தில் தமிழ்நாடு ஸ்டேட் ரெஃபரி. அழைப்பு கைப்பந்து போட்டியினுடைய 13ஆம் ஆண்டு இந்த கைப்பந்து தொடரில் 4 அணிகள் கலந்து கொண்டன. 4ஆம் இடம் பெற்ற கோவை அணி டிரான்ஸ்பரியர் அணி தலைவர் இங்கே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பரிசனை வழங்க இருப்பவர் நிஜாம் மட்டன் ஸ்டால் உரிமையாளர் அன்பிற்குரிய அண்ணன் மாலிக். அடுத்தபடியாக இருக்கவில்லை இந்த பரிசனை வழங்க இருப்பவர் WSC நண்பரும் முன்னாள் விளையாட்டு வீரருமான ஃபிர்தௌஸ் கான். நமது மணி அவர்கள் இதனை பெற்றுக் கொள்கிறார். மணி மணி MONEY மணி ரூபாய் 12,000 வேற யாரும் இல்லை, நம்ம தான். WSC வெஸ்டர்ன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அதிராம்பட்டினம் அணி தலைவர் ஜமீல். இரண்டாம் பரிசு பெற்ற அணிக்கு ரூபாய் 12,000 மட்டுமல்ல பரிசு கோப்பையும் காத்திருக்கிறது. அவர்களை அழைக்கின்றோம். 12,000 cash award. அடுத்தது இந்த அணி கோப்பையை பெறுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்தது, ஒரு சந்தேகம் இருந்தது. அதை ஆச்சரியக்குறியாக மாற்றி முதல் பரிசனை கட்சி செல்லும் அணி வேலுடையார் திருவாரூர் 15,000 cash award. எல்லாரும் வாங்க நிலைமைப்பட்டதோ அந்த பிறையை அவர் பெயரில் வைத்திருக்கின்றார்.
நமது இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஒரு நட்சத்திரம் இருக்கும், வேற ஒரு அங்க ஒரு பிறை, அந்த பிறை இருக்கும். ஆனா அந்த பிறை இந்த பிறை புகழ் சேர்த்திருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது அவர் அரைந்து எடுத்தார். நம்ம நிச்சயம் ஒரு விளையாட்டில் எந்த கரையும் இல்லை. 15,000 cash award and talking. தொடர்ந்து ஆட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வர்ணனை நிகழ்ச்சி நம் அனைவருக்கும் அற்புதமான முறையில் இடையிலே பாய்ந்துகளை சொல்லி வர்ணனை செய்து கொண்டிருந்த வரதராஜன் சார் அவர்களுக்கு ராஜேந்திரன் அவர்களுக்கு நவீன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறப்பு பரிசை கொடுத்தோம். சகோதரர் மன்சூர் அவர்கள் ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு ஒரு பரிசுகளை வழங்குகிறார். இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த இந்த மாபெரும் விண்வெளி கைப்பந்து தொடர் போட்டிக்கு ஆதரவளித்த பேசுவது வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். WC நண்பர்கள் சார்பாக இந்த ஆட்ட நாயகர்கள் வழங்குகிறார்கள். நடத்தும் மாநில அளவிலான இந்த 13ஆம் ஆண்டு மாபெரும் விண்வெளி கைப்பந்து தொடர் போட்டிக்கு ஆதரவு அளித்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வெஸ்டர்ன் ஸ்போர்ட்ஸ்